உதயாவின் பேசுபொருள் தளத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் இன்றுதான் இந்த தளத்திற்குள் பிரவேசிப்பவர்களாக இருந்தால் இதற்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக எனது காணொளிகளை நீங்கள் உங்களுடைய கைத்தொலைபேசியில் அல்லது கணினியில் கண்டு மகிழலாம். நாங்கள் கடந்த காணொளியிலே நடக்கவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே எவ்வாறு எங்களுடைய வாக்குகளை சரியாக பயன்படுத்தலாம் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தினை பெற்றிருந்தோம். இந்த காணொளியில் நாங்கள் வழங்குகின்ற வாக்குகள் சில சந்தர்ப்பங்களில் நிராகரிப்பிற்கு உள்ளாகுகின்ற சந்தர்ப்பங்களை அது எதிர்கொள்ள முடியும். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் எவை எவை என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை பெறுவதற்காக இந்த காணொளியினை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். நாங்கள் தேர்தலிலே வாக்களிக்கும் பொழுது எங்களுடைய வாக்குகளை நாங்கள் சரியாக இட்டதாக எண்ணிக்கொண்டிருந்த பொழுதிலும் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வாக்குகள் நிராகரிப்பிற்கு உட்படுகின்றன. அத்தகைய சந்தர்ப்பங்கள் இவைதான். வழமையாகவே நாங்கள் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக புல்லடியினை வழங்குகின்றோம். நாங்கள் வழங்குகின்ற புல்லடியானது நாங்கள் தெரிவு செய்த அந்த குறித்த வேட்பாளர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சின்னம் அதற்கு எதிராக சரியாக இடப்படாமல் 2 வேட்பாளர்களுக்கு அது தொடர்புபடும் வகையிலே நாங்கள் வழங்குவோமாக இருந்தால் இந்த வாக்கு நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தை அதிகமாக பெற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒருவரை தெரிவு செய்திருக்கின்றோமா அல்லது இருவரை தெரிவு செய்திருக்கின்றோமா அல்லது இருவருக்கும் பொதுவாக இடப்பட்டதினால் இது யாருக்கு வழங்கப்பட்டது என்பது தொடர்பில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுவதால் இது நிராகரிப்பிற்கு உட்படுகின்ற சந்தர்ப்பத்தை அதிகம் பெற்றுக்கொள்கிறது. இனி வேறொரு முறையினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் வழங்குகின்ற புல்லடியினை தொடர்ச்சியாக 3 வழங்கி விடுவோமாக இருந்தால் இந்த வாக்கும் நிராகரிக்கக்கூடிய நிலையினை எதிரில் நாங்கள் வழங்குகின்ற இந்த வாக்குகள் புல்லடி மூலம் ஒருவருக்குத்தான் வழங்கக்கூடியதாக இருக்கும். 3 நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதற்காக இலக்கங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு மாறாக நாங்கள் இங்கு புல்லடியை 3க்கும் வழங்கி இருப்பதால் நிச்சயமாக நிராகரிப்பிற்கு உட்படுகின்ற வாக்காக மாறிவிடுகிறது. அடுத்த முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு புல்லடியினை வழங்கிய பின்னர் மற்றொரு விருப்பு வாக்கை வழங்குவதற்காக இலக்கம் ஒன்றினை நாங்கள் வழங்குவோமாக இருந்தால் இந்த வாக்கும் நிராகரிப்பிற்கு உட்படுகின்றது. ஏனென்றால் ஒருவரை தெரிவு செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற முறைமை புல்லடி இடுவதாகும். விருப்பு வாக்குகளை வழங்கும் பொழுது இலக்கங்களைத்தான் இட வேண்டும். ஆனால் இங்கு ஒரு புல்லடியும் ஒரு இலக்கமும் வழங்கப்பட்டிருப்பதால் இந்த வாக்கும் நிராகரிப்பிற்கு உட்படுகின்ற வாக்காக அமைந்து விடுகின்றது. இனி நாங்கள் நிராகரிப்பிற்கு உட்படுகின்ற மற்றொரு முறையினை பார்ப்போமாக இருந்தால் இவ்வாறு காணப்பட போகின்றது. இந்த தேர்தலிலே நாங்கள் 3 தெரிவு செய்ய விரும்பும் பொழுது 3 இலக்கங்களை வழங்கப் போகின்றோம். 1, 2, 3 என்று. இங்கே ஒரே இலக்கத்தை இருவருக்கு நாங்கள் வழங்க முற்படும் பொழுதிலும் இங்கு இருவரையும் முதலாவது நபராக நாங்கள் தெரிவு செய்ய முயற்சித்திருக்கிறோம். இதன் காரணமாக இந்த வாக்கு நிராகரிப்பிற்கு உட்படும். இதற்கு மாறாக மேலதிகமாக ஒரு விருப்பு வாக்கையும் நாங்கள் இங்கு வழங்குவதற்காக 2 என்ற இலக்கத்தையும் நாங்கள் வழங்குவதால் இந்த வாக்கு யாருக்கு உரித்தான வாக்கு என்பதில் அதிக சந்தேகத்தை எமக்கு அளிப்பதால் இது நிராகரிப்பிற்கு உட்பட்ட வாக்காக மாறும். ஆகவே இத்தகைய முறைமைகளிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்காக இந்த விளக்கத்தினை பெற்று நீங்கள் மற்றவருக்கும் இதனை வழங்கி அவர்களை சரியாக வாக்களிக்க உதவுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். அன்புடன் உதயா.